இப்ப எல்லாரும் கண்ணை கட்டிட்டீங்கல்ல, கேம் என்னன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க முன்னாடி எல்லாம் வந்து கப்பு வச்சு அதுல ஜூஸ் ஊத்த போறேன். கரெக்டா கண்ணை கட்டிட்டே வந்து ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு என்ன ஜூஸ்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சிண்டு, இது எப்பவுமே பண்ற கேம் தானே சிண்டு? இதுல என்ன சிண்டு வித்தியாசமா இருக்கு? இருக்கு ரோஜா. அது என்னன்னா, யூஸ்வலா நான் வந்து உங்ககிட்ட ஜூஸ் கப்பை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நீங்க குடிச்சு சொல்வீங்க. ஆனா இந்த டைம் நீங்களே தான் ஜூஸ் கப்பை தேடி கண்டுபிடிச்சு குடிக்கணும். அதுதான் அதுல இருக்கிற வித்தியாசம். நான் எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ண மாட்டேன். ஐயோ டே சிண்டு, நீ கப்பை எங்க வைக்கிறன்னு எங்களுக்கு எப்படிடா தெரியும்? எப்படிடா தேடி கண்டுபிடிக்கிறது? அது ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை ராகுல். கரெக்டாக நீ நேராக நடந்து வந்தீங்கன்னா உனக்கு முன்னாடியே தான் கப் இருக்கும். நான் ரொம்ப தூரத்துல எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்க மாட்டேன். ஓ அப்படியா சிண்டு? அப்படின்னா நல்லா ஜாலியா தான் இருக்கும். சீக்கிரமா வச்சு முடிச்சிட்டு சொல்லு சிண்டு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ கப்பெல்லாம் பிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. நீ சொல்றது கரெக்டு தான் பூஜா. இதெல்லாம் புது கப்பு, அதனால நான் கவர்ல இருந்து பிரிச்சுட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, எல்லா கப்பு வச்சாச்சு. இப்போ உங்க கண்ணு முன்னாடி எல்லோ கப்பு, ப்ளூ கப்பு, பிங்க், ரெட், ப்ளூன்னு எல்லா கலர் கப்பும் இருக்கு. டே சிண்டு, நீ என்ன கலர் கப்புன்னு சொன்னேன்னா மட்டும் எங்களால கண்டுபிடிக்கவா முடியும்? சீக்கிரமா ஜூஸை ஊத்திட்டு சொல்லுடா. ஊத்துறேன்டா. நான் உங்ககிட்ட பேசிட்டே ஊத்திட்டே தான் இருக்கேன். சத்தம் கேக்குதா? ஆமா சிண்டு, பயங்கரமா சத்தம் கேக்குது. நீ ஜூஸ் ஊத்துறது நல்லா சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். சத்தத்தை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ரோஜா. எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து ஒரே மாதிரி சத்தம் தான் வரும். பாரு, ஏதோ நிறைய கேஸ் இருக்க மாதிரி ஏதோ கூல்ட்ரிங்க்ஸை ஊத்துறான். அதுதான் பயங்கரமா வந்து கேஸ் வந்து அடங்குற சத்தம் கேக்குது. என்னது இது? இதுல மட்டும் அந்த மாதிரி சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஆனா இது எந்த கப்புல ஊத்துறான்னு தெரியலையே. சிண்டு நான் சொல்லட்டுமா? நீ இப்ப ஊத்துனது மேங்கோ ஜூஸ் நினைக்கிறேன். அதுலதான் கேஸே இருக்காது. இது என்ன சிண்டு? இது ஏதோ பால கப்புல ஊத்துற மாதிரி சத்தம் கேக்குது. இதுல கண்டிப்பா சுத்தமாவே கேஸ் இல்ல சிண்டு. சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சதெல்லாம் போதும். மீனா, நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. கரெக்டா தேடி போய் கண்டுபிடிச்சு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லணும். வெயிட் பண்ணுங்க. சாரி, மறந்தே போயிட்டேன். ஒரு முக்கியமான வேலை பண்ண மறந்துட்டேன். எல்லா கப்லயும் இந்த ஸ்ட்ரா போட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிண்டு, நீ சொன்ன மாதிரியே நான் நேரா நடந்து வந்துட்டேன். என்ன சிண்டு இது? கப்பு தான் பக்கத்துல ஏதோ இருக்கு, ஸ்ட்ரா இல்லவே இல்லையே. ட்ரை பண்ணு மீனா, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்க. நல்லா சுத்தி வந்துட்ட. ஆனா ஸ்ட்ரா இருக்கிற இடத்துக்கு மட்டும் போக மாட்டியே. ஒரு வழியா வந்துட்ட. ஹையா, நான் ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிட்டேன். சிண்டு இது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வந்து ஸ்ப்ரைட் தானே சிண்டு? மீனா வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரா கண்டுபிடிச்சு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டா. ஆனா என்ன கூல்ட்ரிங்க்ஸ்னு கரெக்டா கண்டுபிடிச்சாலான்னு தெரியாது. ராகுல், நீ அடுத்ததா ஸ்டார்ட் பண்ணு. நேரா போகணும்னு சொன்னேன். நீ சொன்ன மாதிரியே நேரா வந்துட்டேன். ஸ்ட்ரா எனக்கு நேரா இருந்ததால நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இது ஸ்ப்ரைட் தானே? ராகுல் 30 செகண்ட்ஸ்குள்ள நேரா போய் ஸ்ட்ராவை கண்டுபிடிச்சு அது ஸ்ப்ரைட்னு சொல்லியிருக்கான். அவன் கரெக்டா சொல்லியிருக்கானா இல்லையாங்கிறத கடைசியா பாத்துக்கலாம். சிண்டு நான் இப்ப ட்ரை பண்றேன் சிண்டு. என்ன சிண்டு, நீ சொன்ன மாதிரி நேரா தான் வந்தேன். யோ, ஸ்ட்ரா இங்க இருக்கா? சிண்டு, இது என்னன்னு எனக்கு தெரியும். இது வந்து 7 அப் சிண்டு. என்னது 7 அப்பா? ஏ ரோஜா, என்ன உளறிட்டு இருக்க? ஐயோ சிண்டு சாரி 7 அப்னு சொல்லிட்டனா? இல்ல இது வந்து பிளாக்கா இருக்குமே. இது வந்து பொவன்டோ இல்லாட்டி வந்து பெப்சி இல்லாட்டி கொக்கோ கோலா சிண்டு. பொவன்டோ இல்ல, பெப்சி இல்லாட்டி கோக் தான். சரி, ரோஜா வந்து கோக் இல்லாட்டி பெப்சின்னு சொல்லியிருக்கா. இப்ப அடுத்தது வந்து பூஜா ட்ரை பண்ண போறா. நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் சிண்டு. உனக்கு முன்னாடியே தான் கப் இருக்கு. அங்கதான் இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடி. ஸ்ட்ராங் தான் இருக்கு பாரு. என்ன பூஜா இந்த பக்கம் வந்துட்டு இருக்க? இது உன்னோட கப் இல்ல பூஜா. அந்த பக்கம் இருக்கிற கப்புக்கு போ. கப்பை கண்டுபிடிச்சிட்டேன் சிண்டு. ஆனா என்னால ஸ்ட்ராவை கண்டுபிடிக்கவே முடியல. ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியும் இருக்கு, தொட்டு பார்த்தா இல்லாத மாதிரியும் இருக்கு. போ பூஜா, நீ நகந்து போறதுல உன் கைய வச்சே நீ ஸ்ட்ராவை தள்ளிட்டே இருக்க. உனக்கு என்னாச்சு? ஸ்ட்ராவையே நீ இன்னும் கண்டுபிடிக்கல. 1 மினிட்டுக்கு மேல ஆச்சு பாரு. ஓகே பூஜா, இதுக்கு மேல உனக்கு டைம் கொடுக்க முடியாது. நீ பேசாம உன்னோட இடத்துக்கே வந்து நின்று. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. அண்ணா, அடுத்தது நான் தானண்ணா. நான் நேரா வர்றேன்னா. ஏ சோட்டு, எங்க 2 கப்புக்கு நடுவுல புந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்க? திரும்பி போ சோட்டு பாப்பா. ஐயோ, 2 கப்பையும் தாண்டி போயிட்டேனா? ஹை, கப்பு இங்க தானா இருக்கு. அப்படின்னா ஸ்ட்ரா இங்க எங்கேயாவது தான் இருக்கும். கரெக்டா ஸ்ட்ராவை தாண்டி போயிட்ட. கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்ட்ரா இருக்கும். ஸ்ட்ராவையும் தாண்டி போயிட்டேனா? இருங்கண்ணா, கப்பை அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி வந்துடுறேன். ஹை, ஸ்ட்ரா இங்க தானா இருக்கு. நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அண்ணா, இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது பாதாம் மில்க்னா. ரிசல்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ண போறேன். மீனா கரெக்டா குடிச்சிட்டா. ஆனா ஜூஸ் என்னங்கறத தப்பா கண்டுபிடிச்சிட்டா. அது வந்து 7 அப்போ ஸ்ப்ரைட்டோ இல்ல, ஃபேண்டா தான். அடுத்தது வந்து நம்ம ராகுல் 30 செகண்ட்ஸ்குள்ள ஸ்ட்ராவையும் கண்டுபிடிச்சு
கூல்ட்ரிங்க்ஸ் என்னங்கிறதையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ரோஜா வந்து ரொம்ப கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் கண்டுபிடிச்சா. பூஜா கடைசி வரைக்கும் ஸ்ட்ராவையே கண்டுபிடிக்கல, சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. சோட்டு பாப்பா ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிட்டா, ஆனா பாதாம் மில்க்னு தப்பா சொல்லிட்டா. ஏன்னா சோட்டு பாப்பாக்கு வச்சது பாதாம் மில்க் இல்ல, ரோஸ் மில்க். சோ இந்த கேம்ல செகண்ட் பிரைஸ் வின் பண்ணது ரோஜா. ரோஜாக்கு இந்த ஸ்டார் மாஸ்டரை நான் கிஃப்டா பிரசன்ட் பண்றேன். ஹை, என்ன சிண்டு போட்டிருக்கு? ட்ரீம் ப்ரொஜெக்ஷன் லைட்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன சிண்டு? ரோஜா, இது இப்போ ரொம்ப லேட்டஸ்டா வந்திருக்குப்பா. நம்ம வானத்துல எப்படி நிலா ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குறோம், அந்த மாதிரி இந்த லைட்டை நம்ம பெட்ரூம்ல வச்சுட்டோம்னா நம்ம பெட்ரூமோட சீலிங்லயும் பாக்கறதுக்கு வந்து அப்படியே ஸ்கை மாதிரி தெரியும் தெரியுமா? நிறைய நட்சத்திரம் இருக்க மாதிரி, நிலா எல்லாம் இருக்க மாதிரி தெரியும். அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஹை சிண்டு, நீ சொல்றத பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்ன சிண்டு இது மேல மூடி மாதிரி கொடுத்திருக்காங்க? அந்த மூடி எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை ஆன் பண்ணி பாரு. இதை வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், கேபிள் கூட கொடுத்துருக்காங்க. ஏபிசிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி லைட் வரும். என்னடா சிண்டு இது, நீ என்னென்னமோ சொன்ன, ஆனால் இதில் ஒன்றும் வெளிச்சமே வரக்கானமேடா, ரொம்ப இருட்டா இருக்கு. டேய் ராகுல், அது வேற ஒன்றும் இல்லடா. இங்க பாரு, பேட்டரி எல்லாம் பக்காவா போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி பகல்ல வெளிச்சத்துல வந்து பாக்குறதுனால அப்படி தெரியுது. இருட்டுல வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா தெரியும். 3 பேட்டரி போட்டாச்சு, அது இல்லாம நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன உங்களுக்கு இதுல இருந்து எப்படி லைட் வரணும்னு தெரியும், அவ்வளவுதானே? நம்ம இருட்டுல கொண்டு போய் பார்க்கலாம் வாங்க. ஹை, ஆமா சிண்டு, ஆன் பண்ணி பார்த்தா லைட்டா வந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. ஆனா இவ்வளவுதான் வருமா? ஏ ரோஜா, இந்த குட்டியூண்டு லைட்டுக்காகவா இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா பிரைட்டா வரும் ரோஜா. நான் தான் சொன்னேன் இல்ல, இருட்டுல வச்சு பார்க்கணும். இது நைட்ல வச்சு பார்க்கிறது, வானத்துல இருக்க மாதிரியே தெரியும். தெரியுதா? ஸ்டார் தெரியுது, குட்டி குட்டியா டாட் டாட்டா தெரியுது, ஒரு பெரிய நிலா தெரியுதுல. சரி வாங்க, எல்லாரும் ஒரு இருட்டு ரூமுக்கு போலாம் வாங்க. ஹை, ஆமாடா சிண்டு, என்னடா இது, வானத்தில் தெரியுற மாதிரியே நட்சத்திரம் லைட் எல்லாம் தெரியுது, சூப்பரா இருக்கு. அந்த மூடியை போடாம ஏன்டா மூடியை கழட்டின? நம்ம பெட்ரூம்ல வச்சுட்டு மேல ஸ்கைல தெரியற மாதிரியே தெரியணும்னா அந்த மூடியை கழட்டிடணும்டா. அந்த மூடி எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். இப்போ இதுல நிறைய மோடு இருக்கு. இப்ப லைட் எல்லாம் வெள்ளை கலர்ல தானே வருது. இப்ப நான் மூடு மாத்தும் போது லைட் எல்லாம் கலர் கலரா வரும் பாருங்க. லைட் கூட கலர் கலரா மாறுமா சிண்டு? என்ன சிண்டு இது மாற மாட்டேங்குது? மாறும் பூஜா, இப்ப மாறும் பாருங்க. ஏபிசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. எப்படி ஒயிட் கலர் இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, ரெட் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? நிலா கூட 3 தெரியுது பாருங்க. டேய் சூப்பரா இருக்குடா சிண்டு, பேசாம நீ எனக்கும் இதே மாதிரி gift கொடுத்துருக்கலாம்டா. நல்லா இருக்குடா. என்னோட பெட்ரூம்ல இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு தூங்கணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா. இருடா, இது ரோஜாக்கான கிஃப்ட். ஏ ரோஜா, அந்த கேப் எதுக்குன்னு கேட்டீல? அந்த மூடி எடுத்து இப்படி போட்டோம்னா லைட் வந்து வெளியில போகாது. அதுக்கு பதிலா இந்த லேம்ப்லயே இருக்கும். இதை நீ டேபிள் லேம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடி போட்டீங்கன்னா டேபிள் லேம்பா யூஸ் பண்ணிக்கலாம். மூடியை கழட்டினீங்கன்னா மேல சீலிங்ல போய் அடிச்சு பார்க்கறதுக்கு ஸ்கை மாதிரி தெரியும். எப்படி 2 in 1 சூப்பரா இருக்குல்ல? சூப்பர் சிண்டு, எனக்கு இப்பதான் புரியுது அந்த மூடி எதுக்குன்னு. சப்போஸ் ரொம்ப நேரம் போட்டு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா அந்த மூடி போட்டு இதை டேபிள் லேம்பா வச்சுக்கலாம். வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு. தேங்க்யூ ஸோ மச் சிண்டு. இந்த மாதிரி லைட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இது இப்பதான் லேட்டஸ்டா வந்திருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்து வர்ற கேம்ல உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு gift தரேன். இப்ப பாருங்க, லைட் எவ்வளவு சூப்பரா ப்ளூ கலர்ல பர்பிள் கலர்ல எரியுது பாத்தீங்களா? டே சிண்டு, என்னடா இது பர்பிள் கலர்ல எல்லாம் எரியுது, சூப்பரா இருக்குடா. அப்படியே பார்த்தா ரெட் கிரீனை விட இது ரொம்ப நல்லா இருக்குடா. சரி ஓகே வாங்க, அடுத்தது ராகுலுக்கு என்ன கிஃப்ட்னு பாத்திரலாம். சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு வாங்க. சிண்டு, இங்க பாரு சிண்டு, இந்த கிஃப்ட்டை பார்த்ததுல இருந்தே இந்த ராகுல் எனக்கு இது குடுக்கறியான்னு கேட்டுட்டே இருக்கான். டே ராகுல், முதல்ல உன்னோட கிஃப்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறியான்னு முடிவு பண்ணு. இது என்னன்னு பாரு, இதுதான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற கிஃப்ட். டே சிண்டு, என்னடா இது ஆஸ்ட்ரோநாட்னு போட்டிருக்கு. உள்ள ஒரு ஆஸ்ட்ரோநாட் மனுஷன் இருக்க மாதிரி தெரியுது, சூப்பரா இருக்கு. ரோபோவாடா? கிட்டத்தட்ட ரோபோ தான், ஆனா லைட் கொடுக்குற ரோபோ. இங்க பாரு, 29 இந்த மாதிரி எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்குன்னு யோசிச்சு வாங்கினேன். இந்த கேம்ல நீ தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்க, அதனால தான் இது உனக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி எங்கிட்ட ஒன்று இருக்கு தெரியுமா? சிண்டு, என்ன சிண்டு இது ஸ்கை ப்ரொஜெக்டர்னு இருக்கு? அப்படின்னா இதுவும் அதே மாதிரி ப்ரொஜெக்டர் தானா? ஆமா ரோஜா, அதுவும் ஒரு ப்ரொஜெக்டர் தான், இதுவும் ஒரு ப்ரொஜெக்டர் தான். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரொஜெக்டர். பார்க்கறக்கு அப்படியே ஆஸ்ட்ரோநாட் மனுஷன் மாதிரியே இருப்பான். இருங்க, இதுக்கு ஒரு ஸ்டாண்டு கூட கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல நிக்க வச்சா நல்லா ஸ்டெடியா நின்னுக்குவான். என்னடா சிண்டு இது, இந்த ஆஸ்ட்ரோநாட் மனுஷனுக்கு தலை நிக்கவே மாட்டேங்குது, கீழே கீழே விழுகுது. அது அப்படி இல்லடா ராகுல், இப்படி திருப்பி வை. இப்படி வச்சினா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல தானா போய் பிளேஸ் ஆயிக்கும். எப்படி சூப்பரா நின்னுட்டான் பாத்தியா? பார்க்கறக்கு அப்படியே ஆஸ்ட்ரோநாட் மாதிரியே இருக்கான் பாத்தியா? சூப்பரா இருக்குடா சிண்டு. ரோஜா, உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்க விரும்பலப்பா, நான் இதையே வச்சுக்கிறேன். டே என்னடா இது, பார்க்கறக்கு ரெட் கலர் ஏதோ நெருப்பு மாதிரி தெரியுது நடுவுல.
அதான்டா லைட்டு. அவனோட ஃபேஸ்ல இருந்து லைட் வருது பாரு. லைட்டோட கலர் மாறுது பாத்தியா? ரெட் கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர், கிரீன் கலர்னு மாறிட்டே இருக்கும். இதுவும் அப்படிதான். இங்க வச்சு பார்த்தா உங்களுக்கு சரியா தெரியாது. வாங்க ஒரு இருட்டுக்கு எடுத்துட்டு போலாம், அப்பதான் நல்லா தெரியும். சிண்டு சிண்டு வெயிட் பண்ணு சிண்டு, நீ கை வச்சு பார்க்குற மாதிரி நாங்களும் கை வச்சு பார்க்குறோம். சிண்டு, அந்த ஆஸ்ட்ரோநாட்ல இருந்து வர லைட் எங்க கையில சூப்பரா அடிக்குது. பார்க்கறக்கு நீ சொன்ன மாதிரி ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னேன். முன்னாடி பார்த்தது ஸ்கைல இருக்க மாதிரி இருக்கும், இதை பார்க்கும்போது ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். இதுலயும் நிறைய மோடு இருக்கு, வேணும்னா ஸ்கைல இருக்க மாதிரியும் மாத்திக்கலாம். இங்க பாத்தீங்களா, இப்ப ரெட் கலர்ல அப்புறம் அப்படியே குட்டி குட்டியா டாட்ஸ் தெரியுது. ஒவ்வொரு மோடு மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் மாறிட்டே இருக்கும். சூப்பர்டா சிண்டோ. என்னோட பெட்ரூம்ல கொண்டு போய் இதை தரையில வச்சுட்டு இன்னைக்கு நைட் இதை போட்டுட்டு தான் தூங்க போறேன். சிண்டு, என்னோடதை விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இங்க பாரு, இதை பார்க்கறக்கு அப்படியே ஸ்பேஸ்ல இருக்க கலர்ஸ் மாதிரி மாறிட்டே இருக்கு. ஏன் சிண்டு எனக்கு மட்டும் சுமாரானது வாங்கிட்டு வந்துட்டு ராகுலுக்கு மட்டும் சூப்பரானது கொடுத்துருக்க? அப்படி இல்ல ரோஜா, இது ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்குன்னு வாங்கிட்டு வந்தேன், அதை செகண்ட் பிரைஸ்க்குன்னு வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட ஸ்கை ப்ரொஜெக்டர் தான் டேபிள் லேம்பா யூஸ் பண்ண முடியும், இதையெல்லாம் லேம்பா யூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப நேரம்